இந்தியாவில் புக் ஆகிற எல்லா கேஸையும் இடி தலையில் வைக்க முடியுமா? நயினார் நாகேந்திரனுடைய பணமே என்று வைத்து கொண்டால் கூட 4 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டியான்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கணக்கு காட்ட போகிறாரு, இல்லை காட்ட முடியலன்னா பாஜக சார்ந்தவர்கள்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் அவர் மேலே கேஸை போட்டிருக்க வேண்டாமே. அவர்கிட்ட 4 கோடி ரூபா பிடிக்கிறாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறாரு? நான் நயினார் நாகேந்திரனுக்கு வேண்டியவன், இது முறைகேடாக சேர்ந்த பணம், இதை வெள்ளையாக்குவதற்கு தான் அவர் முயற்சி பண்ணார். அவன் 120 தாண்டி ஓடுத அவருக்கு, யாருக்கு? நம்ம அண்ணன் அண்ணாமலைக்கு. அப்போ அவர் உங்களால் சமாளிக்க முடியுமா? போடியா கேஸ. நான் ஒடுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், என் மூளை வளர்ச்சி அடையாதவன், அப்படிதான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அவர் மீதான எந்த வழக்கிலும் எந்த உண்மையும் இல்லை என்பதுதான் உண்மை. எஸ்சிக்கு அகில இந்திய அளவில் 15%, எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு அகில இந்திய அளவில் 7.5%, அதில் ஓபிசி இதர பிற்பட்ட வகுப்புக்கு 27% கொடுக்கணும்னு கொண்டு வந்தான். காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணான்னு சொன்னால், பல இடங்களில் பல மாநிலங்களில் அவர்கள் முஸ்லீம்களுக்கான உள் ஒதுக்கீடு என்கிற பேரில் பிசி ரிசர்வேஷன் இது எல்லாமே எப்படி கொடுக்கப்படணும்னா ஜாதி அடிப்படையில் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். அதில் மதம் உள்ளே வரக்கூடாது. அப்போது தமிழ்நாட்டில் கலைஞரை கொண்டு வந்தது மதம் உள்ளுக்கு வந்துருச்சு. அப்போ இடஒதுக்கீட்டினுடைய அந்த புனிதம் அது அடி வாங்கி வைகோபாலசாமி பேசுகிறார். ஏன்னா அவருடைய ஐவேஜ் என்ன? மு.க. ஸ்டாலின் வாரிசு அரசியல்னு எதிர்த்துட்டு கடைசியில் அவர் காலில் விழுந்து இன்னைக்கு தான் பையனையே வாரிசு அரசியலில் கொண்டு டாக்டர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இந்த பார்ட்டிசான் என்று சொல்லுகிற போது அதை பற்றி மிக தெளிவாக சொல்கிறார். நீங்கள் முஸ்லீம்களை பற்றியே பேசக்கூடாது, பேசினாலே வெறுப்பு பிரச்சாரம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது அயோக்கியத்தனமா இல்லையா? வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது சார்? தோல்வி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4 இடம் தான் கொடுக்குறான் அந்த கூட்டணியில். அதில் ஒரு இடம் அவன் காலகாலமாக நின்று ஜெயிக்கிறான். நீ அதில் போய் உட்காந்துக்கிட்டு அவன் சீட்டை பிடுங்குறிய மனுஷனாயா நீலாம்? அப்போ பிஜேபி ஆதரிக்கக்கூடிய ராகுல் காந்தி மக்கள் விரோதி நான் பினராயி விஜயன் சொல்கிறேன். ஜூன் மாதம் கடைசி கட்டம் 7வது கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த மறுநாள் இந்தியா கூட்டணிக்கு கருமாதி நடக்கும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் தலைவரும் பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவருமான திரு இளங்கோ பிச்சாண்டி அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம உரையாடல் இருக்க போது. வாங்க பேசலாம். வணக்கம் சார். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல நயினார் நாகேந்திரன் அவருடைய உதவியாளர்கிட்ட ஒரு 4 கோடி ரூபா பணம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி போகுது. இவர் ஒரு 10 நாள் அவகாசம் கேட்டிருக்காரு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இடியும் இந்த கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்க போகுது? இந்தியாவில் புக் ஆகிற எல்லா கேஸையும் இடி தலையில் வைக்க முடியுமா? இடி வரணும்னு சொன்னால் சட்டவிரோத பணப்பரிமாற்றம், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கு இல்லையா, அது மீறப்பட்டிருக்கணும். அப்போ தான் அதில் இது 4 கோடி ரூபா அவருடைய பணம். அதிகபட்சம் என்ன, இது கணக்கு காட்டாத பணமாக இருந்தால் அதை கணக்கு காட்டணும். கணக்கு காட்டி வருமான வரித்துறை எவ்வளோ ஃபைன் போடுதோ அதை கட்டிட்டு போகணும். இதுதான் இதில் நடக்கக்கூடிய விஷயம். இதில் மிகப்பெரிய கோட்டையை கட்டணும்னு நினச்சாங்கன்னா நாம் என்ன செய்ய முடியும்? நயினார் நாகேந்திரனுடைய பணமே என்று வைத்து கொண்டால் கூட 4 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டியான்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கணக்கு காட்ட போகிறாரு, இல்லை காட்ட முடியலன்னா ஃபைனை கட்டுமா, அதோட மேட்ரு முடிஞ்சு போச்சு. 2வது, இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்துக்கு இடம் இல்லைங்கும்போது அங்கே பேசுகிறதுக்கே இடம் இல்லையே. அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் சொல்கிறாங்க. எங்களோட ரூல் புக்கில் இது வராது அப்படின்னு சொல்லிட்டு, இது எந்த அளவுக்கு எந்த அமௌண்ட்டுக்கு மேலே போனால் இடியோடதில் வரும் சார்? இது பாஜகவோட சார்ந்தவர் அப்படின்றனால தான் இந்த மாதிரி ஒரு பேசு பொருள் வருது, அவங்களுக்கு சாதகமாக இடி செயல்படுற மாதிரி. ஸோ இது எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, பாஜக சார்ந்தவர்கள்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் அவர் மேலே கேஸை போட்டிருக்க வேண்டாமே. அவர்கிட்ட 4 கோடி ரூபா பிடிக்கிறாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறாரு? நான் நயினார் நாகேந்திரனுக்கு வேண்டியவன். சரிங்க, நீ போயிட்டு வாங்க, டீ சாப்பிட்றீங்களா சார்? அதான் நடந்திருக்கணும். அது இல்லாமல் கேஸை புக் பண்ணான்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையம் நியாயமாக நடந்து கொண்டது. அதே மாதிரி நீங்கள் அமலாக்க பிரிவுக்குன்னு சில திட்டவட்டமான எல்லா கேஸையும் எடுக்க முடியாதுங்க. இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு 50 ரூபா பிக் பாக்கெட் அடிச்சிட்டான், அமலாக்க பிரிவு இதில் தலையிட்டு கேஸ் போட முடியுமா? முடியாது. அப்போ அமலாக்க பிரிவு தலையிட வேண்டும் என்று சொன்னால் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங், பணத்தை செலவு பண்ணுறோம்ல, கள்ளப்பணத்தை வெள்ளையாக்குவதற்கு பேர் தான் லாண்டரிங்னு பேர். அப்போ அந்த மாதிரி இங்கே ஏதாவது இருக்கா? இது கள்ளப்பணம் என்பது இது முறைகேடாக சேர்ந்த பணம்,
இதை வந்து வெள்ளையாக்குவதற்கு தான் அவர் முயற்சி பண்ணார் அப்படின்னு எதுவுமே இல்லாத போது அமலாக்க பிரிவு இதில் எப்படி எடுக்க முடியும்? சார், அண்ணாமலை அவர்கள் அவதூறு பரப்புவதா ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அவங்க அண்ணாமலை வந்து ஐக்யூ அதிகம் உள்ள தமிழக அரசியல் தலைவர். இப்போ நீங்கள் ஐக்யூ அதிகமாக இருந்தால் இவ்வளவு சிக்கல் உங்களுக்கு வந்தே சேரும். இங்கே தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கெல்லாம் என்ன ஐக்யூ இருக்கும்? இன்டெலிஜென்ட் கோஷன்ட் என்ன இருக்கும்? 94 இருக்குமா? 94, 93, 92 இருக்கும். இந்த ஆட்டிசம்னு ஒரு வியாதின்னா அது ஒரு குறைபாடு, கற்றல் குறைபாடு. நம்ம படித்தது ஞாபகத்தில் இருக்காது. இந்த ஆட்டிசம்லாம் 94, 93 ஆட்டிசம்ங்கிறான். இந்த ஆட்டிச ஐக்கிய உள்ளவன் தான் தமிழ்நாட்டில் அரசியல்வாதியாக இருக்கான். அவன் வந்து 120 தாண்டி ஓடுத அவருக்கு, யாருக்கு? நம்ம அண்ணன் அண்ணாமலைக்கு. அப்போ அவரை வந்து உங்களால் சமாளிக்க முடியுமா? போடியா கேச. என்ன அவன் படிச்சிருக்கான், படித்தவங்களுக்கு அங்கே வர்றான். தப்பு. படித்ததோடு நிப்பாட்டினாரா? போட்டித் தேர்வு எழுதுகிறாரு. போட்டித் தேர்வு எழுதலாமா நீங்கள்? நான் ஒடுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், என் மூளை வளர்ச்சி அடையாதவன் அப்படி தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் வந்து அந்த இது எழுதி யூபிஎஸ்சி எழுதி ஐபிஎஸ் பாஸ் பண்ணி அப்புறம் அதுக்கு ட்ரைனிங், பக்கா ட்ரைனிங், அதுக்கு போய் அப்பாயின்மெண்ட் ஆகி வேலையும் பார்த்து அதுக்கப்புறம் வேலையை விட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எக்ஸ்போசர், உங்களுடைய அறிவாற்றல் வந்து எவ்வளவோ பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ அதை எதிர்கொள்ள முடியாத போது போடியா கேச. அவர் மீதான எந்த வழக்கிலும் எந்த உண்மையும் இல்லை என்பதுதான் உண்மை. சார், மோடி அவர்கள் எஸ்சி எஸ்டியோட இடஒதுக்கீட்டெல்லாம் வாங்கி முஸ்லீமுக்கு வந்து கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் முயற்சி பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தப்பான குற்றச்சாட்டுன்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, காங்கிரஸ் சொல்வது தான் தப்பு. அதாவது இந்தியாவில் டாக்டர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை எழுதின போது 1950 ஜனவரி 26 அமலுக்கு வருது. அப்படி அமலுக்கு வருகிற போது எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு மட்டும்தான் அப்போ இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சவங்க. எஸ்சிக்கு அகில இந்திய அளவில் 15%, எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு அகில இந்திய அளவில் 7.5%. இப்போ ரெண்டையும் சேர்த்து கூட்டுங்க 22.5. இதுதான். வேறு எந்த ரிசர்வேஷனும் டாக்டர் அம்பேத்கர் காலத்தில் இல்லை. இப்போது இந்த ரிசர்வேஷன் வந்து மாநிலங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப மாறும். இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? 7.5% இருக்கா எஸ்டிக்கு? இல்லை, 1% தான். 18% எஸ்சிக்கு இருக்குது. அப்போ எஸ்சி 18, எஸ்டி வந்து 1. ஏன்னா இங்கே உள்ள பாப்புலேஷன் அப்படி தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ திரிபுரா போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்புக்கு அதிகமான ஒதுக்கீடு இருக்கும். ஏன்னா அவங்க பாப்புலேஷனே அவங்க எல்லாமே ட்ரைபல் பீப்புள் தான். ஏன்னா அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது பின்னால் மண்டல் கமிஷன் வந்தது. மண்டல் கமிஷன் வந்து அதில் வந்து என்ன, உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு கொடுத்து அதில் ஓபிசி இதர பிற்பட்ட வகுப்புக்கு 27% கொடுக்கணும்னு கொண்டு வந்தான். இப்போ நீங்கள் மொத்த ரிசர்வேஷனை பாருங்கள். எஸ்சி 15, எஸ்டி 7.5, இவன் ஓபிசி வந்து 27, சேர்த்து கூட்டினா 49.5 வருதா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது? இடஒதுக்கீடு 50% மேலே போகக்கூடாது. அப்போ அந்த நாம்ஸ் இதில் ஃபுல்ஃபில் ஆகுதா? இதுதான் வந்து இடஒதுக்கீடு. இப்போ இதில் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணான்னு சொன்னால், பல இடங்களில் பல மாநிலங்களில் அவர்கள் முஸ்லீம்களுக்கான உள் ஒதுக்கீடு என்கிற பேரில் சில விஷயங்களை செஞ்சாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கலைஞர் பண்ணார், ஞாபகம் இருக்கா? கிறிஸ்டியனுக்கு 3.5%, முஸ்லீமுக்கு 3.5% என்று சொன்னபோது கிறித்துவ பெருமக்கள் ஐயா எங்களுக்கு வேண்டாம் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இஸ்லாமிய பெருமக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ஏற்றுக்கிட்டா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் லிஸ்ட், அந்த லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிசின்னு ஒன்று இருக்கும், பிசிஎம்னு ஒன்று இருக்கும். பிசிஎம்னா என்ன? பேக்வேர்டு முஸ்லீம். பிசி அந்த அடிப்படையில் ஏன் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தனி ஒதுக்கீடு அதில் கொடுத்துட்றாங்க. 3.5% ஒதுக்கீடு அங்கே கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த 3.5% இஸ்லாமியர்களுக்கு எப்படி அதில் பொருத்தப்பாடு உடையதாக அமையுது? ஆந்திராவிலும் அது செய்யப்பட்டிருக்கு. அப்போது டாக்டர் அம்பேத்கர் எழுதின அரசமைப்பு சட்டத்திலையும் மண்டல் கமிஷன் அறிக்கையிலும் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்படுது. மண்டல் கமிஷன் அறிக்கை தெரியும் இல்லையா? பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல், பீகாரில் பெரிய காங்கிரஸ் லீடர், சமூக நீதி போராளி அவர். அவரால் தான் அந்த மண்டல் கமிஷன் வந்து பிசி ரிசர்வேஷன் வந்துச்சு. அவர் அதில் தெளிவாக சொல்கிறார், பிசி ரிசர்வேஷன் இது எல்லாமே எப்படி வந்து கொடுக்கப்படணும்னா ஜாதி அடிப்படையில் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். அதில் மதம் உள்ளே வரக்கூடாது. அப்போது தமிழ்நாட்டில் கலைஞரை கொண்டு வந்தது மதம் உள்ளுக்கு வந்துருச்சு. அப்போ இடஒதுக்கீட்டினுடைய அந்த புனிதம் அது வந்து அடி வாங்குது. அதே மாதிரி அப்போது காங்கிரஸ் கட்சியானது அகில இந்திய அளவில் 27% ஓபிசி இடஒதுக்கீட்டில் பிசி இடஒதுக்கீட்டை கொண்டு வருவோம் என்று பல தலைவர்கள் அன்றைக்கி பேசினாங்க. அதுதான் மோடி சொல்கிறார், அது நியாயமற்றது.
மோடி அவர்கள் நாட்டை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தி ஆட்சி செய்ய நினைக்கிறதா நிறைய போராட்டங்கள்லாம் நடக்குது, நிறைய பேர் சொல்றாங்க. இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி எந்த போராட்டமும் நடக்கலைங்க. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இங்கே வேலை வெட்டி இல்லாதவன் கத்துறதை வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியாது. இப்போ வைகோபாலசாமி பேசுகிறார். ஏன்னா அவருடைய ஐவேஜ் என்ன? மு.க. ஸ்டாலின் வாரிசு அரசியல்னு எதிர்த்துட்டு கடைசியில் அவர் காலில் விழுந்து இன்னைக்கு தான் பையனையே வந்து வாரிசு அரசியலில் கொண்டு வந்திருக்காரு. அவரெல்லாம் மனித நாகரிகமே அற்ற, மனிதத்தன்மையே அற்றவர். நீங்கள் வட இந்தியா என்பது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஐரோப்பாவில் உள்ள முதலாளித்துவ நாடு அல்ல இந்தியா. ஐரோப்பாவில் உள்ள முதலாளித்துவ நாடு வந்து நில உடைமை சமூக அமைப்பு இருந்துச்சு அதுக்கு முந்தி. அதை முற்றிலுமாக அழிச்சிட்டு அதுக்கு மேலே வந்துச்சு. இந்தியாவில் அப்படி வரல. நில உடைமை சமூக அமைப்பு இங்கே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக முதலாளித்துவமும் வந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிராலாம் நிற்கவே இல்லை. அப்போது நில உடைமை சமூக அமைப்பு அதனுடைய கூறுகள் இருக்கும்போது மதம் நிச்சயமாக ஒரு ரோல் எடுக்கும். அதனால தான் வந்து இன்றைக்கி இவங்க வந்து மதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவை வந்து பிரிவினை பண்ணி சுதந்திரம் அடையும் போது என்ன நடந்துச்சு? பாகிஸ்தான் பிரிவினை நடந்துச்சா இல்லையா? இப்போ இந்த பாகிஸ்தான் பிரிவினை பற்றி ஒரு உண்மையான உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டாக்டர் அம்பேத்கர் எழுதின ஒரு புத்தகத்தை படிக்கணும். கிட்டத்தட்ட தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கு, ஆங்கிலத்திலையும் இருக்குது. தேச பிரிவினை பார்ட்டிசான் புக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். அது பார்ட்டிசான்னா என்ன? பார்ட்டிசான் பண்ணுறதுன்னா தேச பிரிவினை பண்ணுறது. அந்த பார்ட்டிசான் பண்ணாங்க இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை பற்றி. அன்னைக்கு வந்து யாருமே அவர் ஆதரிக்கலை, ஆனால் அவர் சொன்னது தான் உண்மையாச்சுது. மகாத்மா காந்திகிட்ட போய் ராஜாஜி சொல்கிறார், டாக்டர் அம்பேத்கரே பிரித்து கொடுத்துருங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தி ஓ அப்படியா என்ன ஒத்துக்கிட்டு வந்தார். டாக்டர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இந்த பார்ட்டிசான் என்று சொல்லுகிற போது அதை பற்றி மிக தெளிவாக சொல்கிறார். நீங்கள் முஸ்லீம்களை பற்றியே பேசக்கூடாது, பேசினாலே வந்து வெறுப்பு பிரச்சாரம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது அயோக்கியத்தனமா இல்லையா? பிரச்சனையை மேசை மீது வை. யார்? மாவோ சொல்கிறார். சீனத்தினுடைய புரட்சிகர தலைவர் மாவோ. பிரச்சனையை மேசையின் மீது வை, அதை எடுத்து அனலைஸ் பண்ணு, அப்போ தான் முடிவுக்கு வர முடியும். முஸ்லீம்களை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது, இதை பற்றி பேசக்கூடாது, பேசினாலே வந்து அது முஸ்லீம் எதிர்ப்பு என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள எச்சில் காசுக்கு சோரம் போனவங்க பேசக்கூடிய பேச்சு. அது வட இந்தியாவில் அதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. ராஜஸ்தானில் அவர் பேசிட்டு வந்தார். என்ன பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு போச்சா? ஒன்றும் இல்லை, மக்களுக்கு அது உண்மை தெரியும். வட இந்தியாவில் முஸ்லீம் ரூல், முஸ்லீம் ஆட்சி இருந்தது. அவுரங்கசீப்பே எவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்தார். அப்போ இந்துக்களுக்கு என்ன ஒரு வரியை போட்டார் அவர்? ஜிசியா வரி. ஜிசியா வரின்னா என்ன? நீ இந்துவா? ஆமையா. வரியை கட்டல, வரியை கட்ட முடியலன்னா நீ முஸ்லீமாக மாறு என்று சொல்லி அந்த வரி விதிப்புலாம் இருந்தது. எனவே முஸ்லீம்களை பற்றிய வட இந்திய கோடானு கோடி மக்களுடைய பார்வையும், முஸ்லீம் ஆட்சியே வராத, முஸ்லீம் கொடுங்கோன்மைகள் நிகழாத நம்முடைய பகுதியிலையும் பாரதூரமான வித்தியாசம் இருக்குது. எனவே இங்கே பேசுகிறத வைத்துக்கொண்டு நம்ம எடை போட முடியாது. வட இந்தியாவில் மோடி இதை பேசினதுக்கப்புறம் அவருக்கு எக்கச்சக்கமாக வந்து ஆதரவு பெருகி கொண்டிருக்கு. சார், இந்த மாவோயிஸ்டுகள் வயநாட்டில் வந்து யாரும் வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை அச்சுறுத்துற விதமாக சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? மாவோயிஸ்டுகளுடைய நிலைப்பாடு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எப்போதும் பங்கெடுக்கக்கூடாது, இதான் அவங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். அப்போது இதில் மக்கள் போய் ஓட்டு போட போகும்போது அவங்க அதை தடுக்கத்தான் செய்வாங்க. அதை தடுக்கிற போது போலீஸ் வந்து அவன் அரெஸ்ட் பண்ணுவான், அவன் என்னென்ன செய்யணுமோ செய்வான். அது ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள ஸ்ட்ரென்த்தை பொறுத்த விஷயம். வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது சார்? தோல்வி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னா இப்போ நல்ல பதில் சொல்ல முடியும். ஏன்னா அங்கே நான் வந்து பெருமதிப்புக்குரிய ஆனி ராஜா அந்த அம்மையாரை நான் ஆதரிக்கிறேன். எனக்கு உடல்நலம் நல்லா இருந்தால் நான் அந்த அம்மையாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண நான் வயநாடு போவேன். எனவே அது கம்யூனிஸ்டுக்கு உண்டான இடங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4 இடம் தான் கொடுக்குறான் அந்த கூட்டணியில். அதில் ஒரு இடம் அவன் காலகாலமாக நின்று ஜெயிக்கிறான். நீ அதில் போய் உட்காந்துக்கிட்டு அவன் சீட்டை பிடுங்குறியே, இல்லை நீ மனுஷனாயா நீலாம்? அதுதான் இன்னைக்கு பினராயி விஜயன் கேட்குறார். கைசு ஆத்மிகாய், மனுஷனாயா நீலாம் கேட்டாரா இல்லையா? ஆனி ராஜா வந்து அந்த டி ராஜா அவருடைய துணைவியார். அவங்க பெண்ணுரிமை மற்ற கம்யூனிசம் இதெல்லாம் முக்கிய புள்ளி. அவங்க அங்கே ஜெயிச்சு வரணுமா இல்லையா? அவங்க நாடாளுமன்றத்துக்கு போகணுமா இல்லையா? நீ ஏன் அங்கே போய் உட்காந்துருக்க? அவங்க வெற்றி வாய்ப்பை நீ ஏன் கெடுக்கிற? அப்போ நீ வந்து பிஜேபிக்கு ஆதரவாக தானே இருக்க. அப்போ பிஜேபி ஆதரிக்கக்கூடிய ராகுல் காந்தி மக்கள் விரோதி ஆனால் பினராயி விஜயன் சொல்கிறார். அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? அது பார்க்குற போது நீ பிஜேபி ஃபுல் ஸ்விங்கில் இறங்கிட்டான். அவனுடைய ஓட்டு வந்து சிந்தாமல் சிதறாமல் அவனுக்கு வரும். அவன் ஜெயிப்பான வச்சான்னா அதெல்லாம் மூடத்தனமான ஆரோடத்தில் நான் சொல்ல விரும்பலை. அவனுக்குள்ள ஓட்டு காங்கிரஸுக்கோ வேறு யாருக்கும் போயிடக்கூடாது. அதில் அவன் கவனமாக இருப்பான்.
மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிலாம் சேர்ந்து இந்த ஓட்டுகளை வாங்குவான். அப்படி வாங்கினா ராகுல் காந்தியினுடைய தோல்வி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த இந்தியா கூட்டணிக்குள்ளேயே பிரிவினைகள் நிறைய பார்க்க முடியுது சார். நிறைய பேர் அடிச்சுக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இது எங்கே போய் முடியும் சார்? ஒரு நிலையான ஒரு பிரதமர் வேட்பாளரையும் அவங்களால சொல்ல முடியல. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ஜூன் மாதம் கடைசி கட்டம் 7வது கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த மறுநாள் இந்தியா கூட்டணிக்கு கருமாதி நடக்கும். ஏன்னா அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லைங்களே. இன்னைக்கு கேரளாவில் பாருங்கள், பினராயி விஜயன் நிச்சயமாக மிக செல்வாக்குள்ள ஒரு தலைவர். இங்கே ராகுல் காந்தியும் அவரும் தினசரி வெட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன சொன்னான் ராகுல் காந்தி? ஏய் பினராயி விஜயன், நீ திருட்டு பைய, உன் மேலே அமலாக்க பிரிவு எதுவுமே வரலையே, அவள் பிஜேபியோடு நீ அனுசரித்து போகிற என்று சொல்லி அவன் கேட்டான். இதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்காரன் தன்னுடைய ஒரிஜினல் குணத்தை காட்டினான்னா அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அந்த மண்ணுக்குள்ளேயே கால் வைக்க முடியாமல் ஆயிரும். ஆனால் அடக்கி வாசிக்கிறான் சிபிஎம்காரன். இந்த தமிழ்நாட்டில் நடந்தப்போ கூட வாக்குப்பதிவு நடைபெற்றப்ப நிறைய பேருடைய பெயர்கள் விடுபட்டு போச்சு சார். இது அலட்சிய போக்கா இல்லை திட்டமிட்ட செயலா? இது எப்படி பார்க்குறீங்க சார்? அலட்சிய போக்கும் உண்டு, திட்டமிட்ட செய்கையும் உண்டு. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சில நண்பர்கள், அவங்க தேர்தல் கமிஷனானது அவ்வப்போது முன்கூட்டியே நோட்டீஸ் கொடுத்து வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள், சேர்க்கைகள், விடுபடுதல் இதெல்லாம் செய்யுது, நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நான் எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்? நான் கிட்டத்தட்ட 18 எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கேன். எல்லா இதுலேயும் என் பேர் இருக்குது. இப்போ நான் ஒவ்வொரு முறையும் என் பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குதுன்னு நான் பார்க்க வேண்டிய அவசியம் உண்டா? எனக்கு 18 வயசு 19 வயசுன்னா நம்ம பார்க்கலாம். எனக்கு 70 வயசு ஆகும்போது நான் எதுக்கு போய் இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும்? அப்போ என்னுடைய பெயர் அங்கே இருக்குதுன்னு சொன்னால் அது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை. நீங்கள் டக்குன்னு அதை எடுத்து தூர போடுவீங்கன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் அதுக்கு பொறுப்பான அதிகாரி ராஜினாமா செய்யணும். சத்யபிரசாத் சாஹு தமிழ்நாட்டு தேர்தல் அதிகாரி, அவர் அந்த பதவியில் நீடிப்பதற்கு எந்த உரிமையும் அற்றவர். என் பேர் அதில் இருக்குங்க. நான் போன தேர்தல் அதுக்கு முந்தி எல்லாம் போட்டேன். திடீர்னு இந்த தேர்தலில் என் பேர் இல்லைன்னு சொன்னால் நீ ஏன் செக் பண்ணலன்னு என்ன கேட்பீங்களா? நான் என்ன ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? இப்போது எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. அப்போ தினசரி என் பொண்டாட்டி கழுத்தில் தாலி இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லைங்க, நீ தாலி இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு சொன்னான்னா அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். அதே மாதிரி முட்டாள்தனம் தான் இது. தேர்தல் ஆணையம் நீண்ட காலமாக ஒரு தொகுதியில் வாக்காளராக இருக்கவங்களுடைய பெயரை எக்காரணம் கொண்டும் நீக்கக்கூடாது. அப்படி நீக்கின அதிகாரிகள் மேலே நீங்கள் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். முதல்ல சம்மந்தப்பட்டவங்களே சஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த விவிபேட் இந்த விவகாரத்தில் இன்றைக்கி ஒரு இடைக்கால தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வழங்க இருக்காங்க. இந்த விவிபேட் உண்மையிலேயே அவசியமா சார்? அதையும் சேர்த்து எண்ணணுமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னாக இருக்குமா? விவிபிஏடி, ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி ஒரு கேஸ் போட்டார் பல ஆண்டுகளுக்கு முந்தி டெல்லி ஹைகோர்ட்டில். நான் ஓட்டு போட்டேன், நான் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே, அது தெரியறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டு தள்ளுபடி பண்ணிட்டான். சுப்பிரமணியன் சாமி விடுவாரா? நேராக உச்சநீதிமன்றத்தில் கேஸை போட்டார். உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மதிப்புக்குரிய சதாசிவம் அவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். அவர் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு அனுப்புனார். எப்பா அவன் ஓட்டு போட்டோங்கிறான், அவன் யாருக்கு ஓட்டு போட்டான்னு அவனுக்கு தெரியணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணு, எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்க. கடைசியாக 2019 தேர்தலுக்குள்ள 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே அவ்வளவு நீ கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10-12 வருஷம் அதுக்கு டைம் கொடுத்து இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் இதை விவிபிஏடி கொண்டு வந்தாங்க. இந்த விவிபிஏடியில் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அது வாக்காளருக்கு நான் இந்த சின்னத்துக்கு போட்டேன், நான் நேராக போகிறேன், போன உடனே நான் ப்ரெசண்டிங் ஆஃபீஸர் ஒரு பட்டன் நமக்குனா தான் நான் ஓட்டு போட முடியும். நான் உதயசூரியனுக்கு போட்டேன், வேட்பாளர் பேர் ராஜமாணிக்கம், சீரியல் நம்பர் 3, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நீல நிற பட்டன் அமுக்கின உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் போகுது. கண்ட்ரோல் ரூம் விவிபிஏடிக்கு சொல்லுது யாருக்கு ஓட்டு போட்டான்னு அவனை பிரிண்ட் அடித்து குடிக்காது. விவிபிஏடி என்பது ஒரு பிரிண்டிங் மிஷின், ஜஸ்ட் அதை பிரிண்ட் அடித்து கொடுக்கும். அப்போது வேட்பாளர் வரிசை எண்ண, பெயர், சின்னம் பிரிண்ட் அடிச்சு. இப்போ இதில் இதை ஏன் போட்டு எண்ணிக்கிட்டு இருக்கணும்? இல்லை எதுக்காக எண்ணணும்? இப்போ இப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பித்தா ஒவ்வொருத்தரும் தேர்தல் அன்னைக்கு ஒவ்வொரு வாக்காளரும் அவன் பொண்டாட்டி கூந்தலில் எவ்வளவு முடி இருக்குன்னு எண்ணி கொண்டு வரணுயா, அப்போ தான் அவனை ஓட்டு போட விடுவேன்னு சொன்னால் அது எவ்வளோ முட்டாள்தனமோ அதே மாதிரி முட்டாள்தனம் இது. ரெண்டாவது, இப்போ லயோலா காலேஜில் இருக்குது நம்முடைய ஓட்டு பெட்டிலாம்
லயோலா காலேஜ் வாசலில் ஒரு வேப்ப மரம் நிற்கிது. இப்போ என்ன சொல்கிறாங்க இவங்கெல்லாம், அந்த வேப்ப மரத்தில் உள்ள இலைகள் எவ்வளோ இருக்குது எண்ணியா. அப்போ அந்த இலை என்றது எவ்வளோ முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் இங்கே இந்த விவிபிஏடி ஸ்லிப்புன்றது. இப்போ 10 லட்சம் ஓட்டு இருக்குது, 12 லட்சம் ஓட்டு இருக்கும், 10 லட்சம் ஓட்டு போலாயிருது. இந்த 10 லட்சம் விவிபிஏடி ஸ்லிப் வந்துடுது இல்லை. இப்போ 10 லட்சத்தையும் உட்காந்து எண்ணிகிட்டு இருக்க முடியுமா? இப்போ நாம் என்ன பண்ணோம், முதல்ல பழைய சிஸ்டத்தில் கவுண்டிங் டைம் அதிகமாகுது, ஓட்டு என்ன நேரம் ஆகுது. இப்போ புது சிஸ்டத்தில் கவுண்டிங் டைமே கிடையாது, ரிசல்ட்டுன்னு பட்டன் அமுக்கணுன்னா எல்லாம் கொட்டுது. அப்போ அதுக்காக தான் நம்ம விவிபிஏடி கொண்டு வந்தோம். இப்போ விவிபிஏடி எண்ணுன்னு சொன்னால் அது என்னத்துக்காகும்? ஆமாம், பழைய சிஸ்டம் போய் இந்த கவுண்டிங் டைம் அதிகமாகிட்டு இருக்கும். இப்போ இதெல்லாம் டோட்டல் நான்சென்ஸ். இந்தியா இஸ் அ சயின்டிஃபிக்கலி இல்லிட்ரேட் கண்ட்ரி. விவிபிஏடியை பற்றி அல்லது இவிஎம்மை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்ட். +2 வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸு படித்திருந்தால் அவர்களால் மட்டுமே விவிபிஏடியை பற்றி இவிஎம்மை பற்றி புரிஞ்சுக்கிட முடியும். A+B² என்னென்னு தெரியாதவன் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது எந்த நியாயமும் கிடையாது. அதனால் இதெல்லாம் பரம அயோக்கியத்தனம். உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுலேயும் கூட உச்சநீதிமன்றம் இதெல்லாம் தீர்ப்பு கொடுக்குறத விட அவங்க ஒரு சயின்டிஸ்ட்டை கொண்டு ஒரு கமிட்டியை போடணுங்க. டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இருக்கார், சந்திராயன் டைரக்டர், அவர் தலைமையில் ஒரு கமிட்டியை போடுங்க. ஒரு 10 பேர் சயின்டிஸ்ட்டு, ஐஐடி ப்ரொஃபஸர்லாம் சேர்த்து போடுங்க. அவங்ககிட்ட நீங்கள் அபிப்பிராயம் கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தீர்ப்பு கொடுங்க. நீங்களே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பற்றியோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றியோ எதுவும் தெரியாமல் இருந்து கொண்டு ஒரு தீர்ப்பை வழங்குவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? ஏன்னா அது நியாயமற்றது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது சார். அதில் எப்படி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும், அது என்ன மாதிரி நடக்க இருக்கும், வாக்குப்பதிவு சதவிகிதம் எந்த அளவுக்கு இருக்கும்? 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் வெற்றி வாய்ப்பு சம்மந்தமாக ப்ரிடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வாக்குப்பதிவை பொறுத்த மட்டும் இப்போ வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஹீட் வேவ் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நிச்சயமாக ஓட்டு போட வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை குறையும். ஏன்னா 5% வரைக்கும் போன தேர்தலில் பதிவானதை விட இந்த முறை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பதஞ்சலி பாபா ராம்தேவ் அவருடைய கேஸ் போய்கிட்டே இருக்குது சார். இந்த கேஸில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ் மிகச்சிறந்தவைன்னு விளம்பரம்லாம் கொடுத்தாரு. அவ்வளவு தப்புன்னு ஆகிப்போச்சு, மன்னிப்பு கேளுங்கன்னாங்க. மன்னிப்பு கேட்டார். இது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்துருக்காரு. இல்லை இதுவும் பத்தாது, நல்லா பெருசாக குடியா, அதையும் கொடுத்துருவார். அது மட்டும் இல்லை, பாபா ராம்தேவை கூப்பிட்டு தினசரி விடிய காலம் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய நுழைவாயிலில் நீ நின்று தோப்பு கரணம் போடனா அதையும் போடக்கூடியவர் தான் அவர். அவங்களாம் வியாபாரிங்க, வீம்பு பிடிச்ச ஆட்கள் கிடையாது. வீம்பு பிடிச்சி கொண்டு இருப்பதனால எந்த லாபமும் கிடையாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆனால் இதில் என்ன நாம் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இது பாபா ராம்தேவ் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, இது அலோபதி மீது ஒரு நல்ல அவர்களுக்கு போட்டியற்ற தன்மை வர வேண்டும் என்பதற்காக ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் இவற்றின் மீது தொடுக்கப்படுகின்ற ஒரு தாக்குதலாக தான் இதை பார்க்க முடியும். இவ்வளவு வெறித்தனமாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நீ 6 மாதம் உள்ள வைங்க. அவர் துறவி தானே, அவர் சாமியார் தானேங்க, அவர் பாபா ராம்தேவ் இருந்துட்டு வருவான். அப்போ நீங்கள் ஆயுர்வேதத்தை மழுங்கடிக்க வேண்டும், ஆயுர்வேதத்தை மக்கள் நோக்கி செல்லக்கூடாது என்பதற்காக சில மருந்தில் மாஃபியாக்கள் இந்த இதை செய்கிறாங்க. அதை உச்சநீதிமன்றம் மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா சார்? இந்த மாதிரி ஆயுர்வேதிக் இனிமேல் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களோ? இல்லை, அதை அழிக்க ஒரு நாளும் முடியாது. ஏன்னு சொன்னால் எந்த வைத்திய முறையும் முழுமையல்ல. மஞ்சக்காமால் மிக மோசமான நோய், ஆனால் அதுக்கு மருந்து இதில் இருக்குது. கீழ்வாய் நல்லின்னா தெரியுமா? அது நம்ம தமிழ்நாட்டு மூலிகை. அதில் தான் அந்த இதுவே செய்கிறான் அவன். அந்த கிளாஸ்கோ கம்பெனியில் செய்யக்கூடிய மருந்து கீழ்வாய் நெல்லியில் தான் செய்கிறான். நெல்லிக்காயில் 1008 இருக்குது, மஞ்சளில் இருக்குது, வேம்பில் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆட்கள் தான் வந்து செய்கிறான். எனவே அப்படி இருக்கிற போது நீங்கள் ஆயுர்வேதத்தை அழித்து விட முடியாது, அது இருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு பலவீனமான கண்டிஷன்லேயே இருக்கணும், பலவீனமாகவே அவங்கள வச்சுருக்கணும் என்கிற நோக்கத்துக்காக செய்யப்படக்கூடிய விஷயம். சிஏஏ சட்டம் முழுமையாக அகற்றப்படும் அப்படின்ற மாதிரி சிதம்பரம் அவர்கள் கேரளாவில் பிரச்சாரத்தின் போது தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் இது சம்மந்தமாக எதுவுமே இடம் பெறலை. இப்போ இது மாதிரி பிரச்சாரம் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா அப்படின்றது ஒரு இல்லை, இது பரம அயோக்கியத்தனம். நீங்கள் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது, அதில் சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்வோம் நீங்கள் எழுதியிருந்தீங்க, அது நியாயம். நீங்கள் எழுதலையே.
அதை விட்டு போட்டு கேரளாவில் போய் நின்றுட்டு அங்கே வந்து நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ நியாயமற்ற விஷயம், இது உண்மை அல்ல. அவள் ஓட்டு பெறுவதற்காக சிபிஎம்காரன் எல்லா ஓட்டையும் அள்ளிட்டு போயிடுவான் முஸ்லீம் ஓட்டை, அதை நாம் கொஞ்சம் பிடிக்கணும் என்பதற்காக தங்களுக்கு நிலைப்பாடே இல்லாத விஷயத்தில் நாங்கள் அதை ரத்து பண்ணுவோம்னு இன்னும் பேசுகிறது நேர்மையற்ற. சிதம்பரம்னு சொன்னாலே அவர் நேர்மையற்றவர் என்பதற்கு அனந்த கோடி உதாரணம் வருது பாருங்க, அதில் இதையும் சேர்த்துக்கணும். சார், ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த திராவிடம் ஆரியம் அப்படின்ற சொல் வந்து ஒரு மறக்க முடியாத சொல்லாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இது எப்படி உருவாச்சு திராவிடம் அப்படின்றது இன்னுமே நிறைய பேருக்கு வந்து மக்களுக்கு தெரியாமையே இருக்குது. ஸோ இதோட ஆரம்ப புள்ளி என்ன, இதோட சரியான வரலாறு என்ன, உண்மையிலேயே திராவிடம் ஆரியம் இந்த மாதிரி ஒரு சொல் இருந்திருக்கா முன்னாடி இருந்தே? ஆரியம் என்பதும் கிடையாது, திராவிடம் என்பதும் கிடையாது, தமிழ் மட்டும்தான் இருக்குது. திராவிட மூல மொழிகள் என்று எதுவுமே கிடையாது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு என்று இருக்கிறதே தவிர திராவிட மொழி எங்கேருந்து இருக்கு? ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு சொன்னால், பிரிட்டிஷ் ஆட்சி நடக்கிற போது இவ்வளவு பிரம்மாண்டமான மக்கள் தொகை உள்ள ஒரு தேசத்தை ஆளுவதுன்னு சொன்னால் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக மக்களை பிளவுபடுத்தினால்தான் ஆங்கில ஆட்சி சேதாரம் இல்லாமல் நடத்த முடியும் என்று சொல்லி இங்கிலீஷ் பீப்புள் நினச்சாங்க. அப்போ ராபர்ட் கால்டுவெல்னு ஒருத்தர், அவர் திருநெல்வேலியில் வந்து தங்கியிருந்தார். அவர் வந்து செயற்கையாக பொய்யா போலியாக ஒரு ஸ்கீமை உண்டாக்கினார். அதான் வந்து திராவிடம். தென்னிந்தியாவில் உள்ளவன்லாம் திராவிடன், வட இந்தியாவில் உள்ளவன்லாம் ஆரியன் நம்ம இது அடிமைப்படுத்துகிறான், திராவிடன் அடிமைக்கு ஆட்படுகிறான் என்கிற ஒரு பொய்யை சொன்னார். அதுமாதிரி வில்லியம் ஜோன்ஸ்னு ஒருத்தன் கல்கத்தாவை சேர்ந்தவன். ஆக கால்டுவெல்லும் சரி வில்லியம் ஜோன்ஸும் சரி முற்றிலும் எந்த விதமான அறிவியல் அடிப்படையும் இல்லாமல் முற்றிலுமாக பொய்யாக உருவாக்கின ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவம் தான் வந்து திராவிடம். ஆரியம் திராவிடம் என்று எந்த டிஎன்ஏல வித்தியாசமும் கிடையாது. இது டிஎன்ஏ ஆரியம், இது டிஎன்ஏ திராவிடம்னு எதுவுமே கிடையாது. திராவிட மூல மொழிகள்னு ஏதாவது உண்டா சொல்லுங்கள். நீ மலையாளம் எப்போ வந்ததுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழிலிருந்து மலையாளம் வந்துச்சா இல்லையா? மறுக்க முடியுமா? எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? அப்போ திராவிட மொழியிலேருந்து எந்த மொழி வந்துச்சு? எதுவும் வரல. திராவிடம் என்பது பொய், அப்பட்டமான பொய். அதாவது தமிழ்ன்றது தான் மூலமொழி. ஸோ இந்த மூலமொழியை கொண்டது எல்லாமே திராவிட மொழிகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அது எப்படி, எந்த வகையில் அது கரெக்டாக? திராவிட மொழின்னு எங்கே இருக்குங்க? தமிழ் தான் மூலமொழி. அதில் திராவிடம் என்பதற்கு இடமே இல்லை. இதெல்லாம் செயற்கையாக பொய்யாக கொண்டு வந்தது. இது காலமாக இது வந்து நிலைவேறுடையதாகி போனதுனால இன்றைக்கி மக்களுக்கு இதை ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்குது. திராவிட மொழியினுடைய இலக்கணம் ஒன்று சொல்லுங்கள், அதெல்லாம் திராவிட மொழியினுடைய ஏதாவது சொற்கள் சொல்லுங்கள். அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு லாங்குவேஜே கிடையாதுங்க. இருந்த லாங்குவேஜ் வந்து தமிழ் தான், மற்ற வேறு எந்த திராவிடம் என்று எதுவுமே கிடையாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். வணக்கம்.